கடவுள் சக்தி இருக்குது காப்பாற்றுறதுக்கு, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளை செய்து முடித்து விட்டு அதுக்கு மேலே நடக்கிற விஷயங்களை தான் கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம பொறுப்பையே செய்யாமல் கடவுளை நான் வந்து கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துட்ருப்பான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா டெய்லி? இல்லை, நம்ம அப்படி தான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். கிடையாது. அது வாங்குறதுக்கான இன்டெலிஜென்ஸ் தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போய் கடையில் வாங்குறத நாம தான் பண்ணணும். தினந்தோறும் எல்லாருக்கும் கத்திரிக்காய் வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறது கடவுளுடைய வேலை இல்லை. அதனால் இந்த அடிப்படையான சில விஷயங்களை நம்மால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் நாமளே செஞ்சிடணும். அவர்களோடு வைக்கக்கூடாது. நம்மளால் செய்ய முடியாத விஷயத்தை அவர்களோடு வச்சிடணும். அதை அவர் பார்த்துப்பார். நம்மளால் செய்ய முடியாத மட்டும் அவர்கிட்ட கொடுத்தோம்னா கரெக்டாக அர்ஜென்ட்டில் வந்து காப்பாற்றிடுவார். நம்மளால் செய்ய முடிகிற இந்த கத்திரிக்காய் வாங்குற வேலை கூட அவர்கிட்டே கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், இது தொல்லை பிடிச்ச ஃபைலப்பா அப்படின்னு அந்த ஃபைலையை கம்ப்ளீட்டாக ஒதுக்கி விட்டுருவார். அப்போ அர்ஜென்ஸுக்கு ஆள் இருக்காது. அதனால் நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் நாமளே செஞ்சு முடிச்சிடணும். நம்முடைய கடமையை பூர்த்தி பண்ணிடணும். நம்மளால் முடியாதெல்லாம் அப்போ என்ன பண்ணுவார், அவர் தாங்குவார். மனிதர்களானால் நம்புறதில்லை. அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்மளால் முடியாத மட்டும் அவர்கிட்ட அவர் தாங்குவார் நம்புறதில்லை. அது ஒரு அழகான ஒரு கதை இருக்குது. ஒருத்தன் கடவுள்கிட்ட வரம் கேட்டானா, நீங்கள் எப்போவும் என் கூட இருக்கணும்னு. கடவுள் இருக்கிறப்பான்னு சொல்லிட்டாரான். அப்புறம் அவன் எங்கே நடந்தாலும் பார்த்தா பின்னாடி ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்குமா. இவனதும் கடவுள்து ரெண்டுமே. ஆனந்தமாக இருக்கும்போதெல்லாம் அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்குமா. இவன் துக்கமாக இருக்கும்போதெல்லாம் அந்த ஃபுட் பிரிண்ட் இருக்காதான். உடனே இவன் கடவுள்கிட்ட திரும்ப கேட்குறானா, என்ன இது, நான் ஆனந்தமாக இருக்கும்போது 2 பேர் நடக்கிறேன், நீங்களும் கூட நடந்து வரீங்க. நான் துக்கமாக இருக்கும்போதெல்லாம் ஒரு ஃபுட் பிரிண்ட் தான் தெரியுது, உங்கள் ஃபுட் பிரிண்ட்டே காணுமே. கடவுள் சொன்னாராம், அந்த பைத்தியக்காரா, ஆனந்தமாக இருக்கும்பொழுது நீயும் நடக்கிற, பின்னாடி நான் நடக்கிறேன், 2 ஃபுட் பிரிண்ட் பார்க்குறேன். துக்கமாக இருக்கும்போது நான் உன்னை தூக்கிட்டு நடக்கிறேன்டா, என் ஃபுட் பிரிண்ட்டை மட்டும்தான் பார்க்குறேன். இன்னதில்லை. நம்ம செய்கிறத செஞ்சிட்டோம்னா நம்மளை மீறின விஷயங்களை அவர் பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற சம்ஸ்காரங்கள், ஸ்தூல சரீரத்தில் நமக்கு இருக்கிற சம்ஸ்காரம் என்னென்னா ஆழமான பயம். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அடிப்படையான துக்கம் என்னென்னா எதற்கெடுத்தாலும் பயம். ஒரு அடி வச்சிங்கன்னா உடனே என்ன பயம். ஒன்றும் இல்லை, 2 வீலரில் ஏறி உட்காருங்க, ஸ்டார்ட் பண்ணுறது முன்னாடி என்ன ஒரு எண்ணம் வரும், ஆக்சிடென்ட் ஆகிடுமோ. இல்லை காரில் ஏறி உட்காருங்க, யாருக்கு தெரியும் ஒழுங்காக இறங்குவோமோ. இல்லை அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை மறைச்சி இல்லை சாமி பார்த்துப்பாரு, கடவுள் பார்த்துப்பாரு, எதோ சொல்லி நீங்கள் கிளம்பலாம். ஆனால் அந்த ஒரு வினாடி என்ன வரதான் செய்யுது, பயம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பயம். எதற்கெடுத்தாலும் இருக்கின்ற பயம், தொடர்ந்த பயம். ஆழமாக புரிஞ்சுக்கோங்க, இந்த தொடர்ந்த பயம் நம்முடைய வாழ்க்கையே முடக்கி விடுகின்றது. இந்த பயங்களை பார்த்தா அடிப்படையாக ஒரு 5 விதமாக பிரிக்கலாம். முதல் பயம் நம்முடைய பேர், புகழ், பணம், இந்த வெளி உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை இழந்துருவோன்ற பயம். இதுதான் முதல் பயமாக இருக்கும் உங்கள் மனசில். பார்த்தீங்கன்னா முதல் பயம் தான். அதனால தான் பூட்டுக்கு பூட்டு போட்டு பூட்டுக்கு பூட்டு போட்டு சாவியை இடுப்புலையே வச்சுட்டு சுற்றுறது. வெளி உலக விஷயங்களையும் பெயர் புகழ் இவைகளையும் இழந்து விடுவோமோங்கிற பயம். இதுதான் முதல் பயம். 2வது பயம் நம்முடைய உடல் நலத்தையோ அல்லது உடலின் பாகங்களையோ இழந்து விடுவோமோங்கிற பயம். அது 2வது. அது லேயர் பை லேயராக டீப் ஆக அடுத்தடுத்த பயங்கள். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த பயங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய டெசிஷன் மேக்கிங், இந்த முடிவெடுக்கும் திறன் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் டெசிஷன் மேக்கிங்கான ப்ராப்ளமே இந்த பயம் சம்ஸ்காரம் தான். இந்த அடி வயிற்றில் அடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். ஒரு நைட்டு செல்ஃபோன் அடித்தா உடனே அடியில் அடிக்கும். அது என்னன்னு யாருன்னு பார்க்குறது முன்னாடி என்ன ஆகும், குப்புன்னு அடி வயிற்றுலேருந்து பயம் அடிக்கும். வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஒரு சின்ன விஷயமாகட்டும் அடி வயிற்றுலேருந்து பயம் அடிக்கும், உடம்பு முழுக்க சில்லிட்டுரும். இது பேர் பயத்தாக்குதல்னு பேர். தொடர்ந்து திரும்ப 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 அந்த பயத்தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தது. அந்த அட்ரினலின் ரிலீஸ் உங்களுக்குள்ள அந்த அட்ரினலின் ரிலீஸ் இன்டென்ஸாக நடந்துகிட்டே இருந்ததுனாலே உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் முடக்கப்பட்டு விடும். நரம்புகளுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது, கிரியேட்டிவிட்டி இருக்காது. வாழ்க்கையை பார்த்து ஒரு பெரிய பயம் வந்துடும். வாழ்க்கையை பார்த்து பயப்படுறது தான் டிப்ரெஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஒரு பகுதியை பார்த்து பயந்தா அது பேர் பயம். மொத்த வாழ்க்கையை பார்த்து என்ன செஞ்சாலும் பயம்னா டிப்ரெஷன். அதுதான் டிப்ரெஷன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்போ பெட்லேயே படுத்துருக்க வேண்டியது தான். அப்புறம் பெட்டை பார்த்து பயமாக இருக்கும். படுத்துக்கும் போது செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுறது? லேயர் பை லேயராக பயத்தை பார்த்தோன்னா முதல்ல சொத்து, பணம், வெளி உலகப் பொருட்களை இழந்து விடுவோமோங்கிற பயம். ரெண்டாவது, உங்கள் உடல் நலத்தையோ அல்லது உடலின் பாகங்களையோ இழந்து விடுவோமோங்கிற பயம். மூணாவது, உங்கள் அன்புக்கு உரியவரையோ அல்லது அவருடைய அன்பையோ இழந்து விடுவோமோங்கிற பயம். இதெல்லாம் தான் லேயர் பை லேயராக வரும். அதுக்கு அடுத்து நம்முடைய வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை, மனநிலை, அதை இழந்துருவோமோன்ற பயம். அது ரொம்ப டீப் லெவல் இன்செக்யூரிட்டி. நம்ம மென்டல் செட்டப்பை இழந்துருவோமோன்ற பயம் ரொம்ப டீப் லெவலான ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கும். இதெல்லாம் டீப்பர் லேயர்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. அதுக்கு அடுத்து அஞ்சாவது பயம்தான் தெரியாத ஒன்றை பார்த்து பயப்படுறது, மரண பயம். மரண பயம் வேற ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு தெரியாது, அதுதான் பயப்படுறீங்க. ஒருவேளை அதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு ரிசர்வேஷன் டிக்கெட்டு, எங்கே போகிறீங்க, எங்கே இறங்குவீங்க, யார் உங்களை ரிசீவ் பண்ணுவாங்க எல்லாமே தெரிஞ்சால் பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டோம். எனிஹவ், இப்போ போவீங்களோ நாளைக்கு போவீங்களோ பயப்பட மாட்டீங்க. அட்லீஸ்ட் ரிசர்வேஷன் டிக்கெட்டு, யார் உங்களுக்கு ஏர் ஹோஸ்டஸாக இருக்க போகிறாங்க, இறங்கணுன்னே யார் சர்வ் பண்ண போகிறாங்க, யார் ரிசீவ் பண்ண போகிறாங்க எல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன பண்ண போகிறீங்க? பயப்பட போகிறதில்ல, பயப்பட போகிறதில்ல. ஆனால் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. என்னதான் கதைகள் சொன்னாலும் இல்லை. அந்த புஷ்பக விமானம் வரும், அதில் தேவலோக பெண்கள் உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அங்கே போய் இறங்கின உடனே தேனாரும் பாலாரும் ஓடும், அங்கே காமதேனு கல்பவருஷம்லாம் இருக்கும். என்னதான் சொன்னாலும் நமக்கு யாருக்கு தெரியுமப்பா, இந்த பாலாரே வத்திருச்சு அந்த பாலாறு ஓடுதுன்னு யாருக்கு தெரியும்? இன்செக்யூரிட்டி. அடுத்து என்ன அப்படிங்கிறது தெரியாததனாலும், ஏற்கனவே தெரிந்த ஒன்றோடு வாழ்வதை விட்டுவிட்டு சென்றாக வேண்டும் என்பதனாலும் அந்த பிரேக், மிகப்பெரிய பிரேக், அந்த பிரேக்கை பார்த்து பயம்தான் மரண பயம், வேற ஒன்றும் கிடையாது. அந்த பிரேக்கை பற்றின பயம்தான் மரண பயம். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. இந்த சம்ஸ்காரங்கள் நான் சொல்லிட்டே வந்தேன் இல்லையா, லேயர் பை லேயர் அந்த பயங்கள் எல்லாம் வெளியில் எடுக்க ஆரம்பிக்க மரணத்தை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்குள் உருவாக ஆரம்பிச்சிடும். கான்ஷியஸாக உங்களுக்குள்ளேயே இப்போ சாமி சொன்னாலே மரணம் எப்படி நடக்குதுன்னு இந்த சத்தியம் அனுபவமாக புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் சொன்னதை சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க, சரி சொல்கிறாரு கேட்கலாம் வந்துட்டோம் விடுப்பா அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் ஒருவேளை ஆழமான விதர்க்கம் இருந்ததுன்னா இவர் சொல்கிறாரா கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு உள்ள வாங்குவீங்க. ஆனால் அதையும் தாண்டி இப்போ இந்த தியானத்துக்குள்ளே முழுகினீங்கன்னா இது உங்களுடைய அனுபவமாக மாறிடும். உங்களுடைய அனுபவமாக மாறிடும். மாறிடுச்சுன்னா அப்போ பயம் இருக்காது. மாறிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுவீங்க, ஓ ஏமாண்ணா வந்துட்டியாப்பா அது கிளம்பலாம், சாமி முதலே சொல்லிட்டார் என்ன போகணும் எங்கே போகணுன்னு, கிளம்பலாம்ப்பா. அவன் பயந்துருவான். நான் அப்போவே நினச்சேன், மாலை போட்டிருக்கிற ஆளுங்க எல்லாமே இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மனுஷன் கீழே போனதுலேருந்து நமக்கு வேலை இல்லாமல் போச்சு. என்னடா என்னை பார்த்து கொஞ்சம் பயந்தாத்தானே எனக்கும் ஒரு பிரஸ்டீஜ் இருக்கும் இல்லையப்பா. பயப்படவே மாட்டேங்கிறீங்களே. உங்களுக்கே ஒரு தெளிவு வந்துடும். உள்ளுக்குள்ள அந்த பயத்தாக்குதல் நடக்கிற வேகம் உடனடியாக குறைஞ்சிடும். ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரே ஒரு தியானத்துக்குள்ளே போய் வெளியில் வாங்க, உங்களுக்கு எப்பேற்பட்ட பயத்தாக்குதல் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் காணாமல் போய்டும். இந்த ராத்திரி 8 மணி ஆனப்புறம் உங்கள் வீட்டு பின் தோட்டத்துக்கே போக மாட்டீங்க பாருங்கள். உங்கள் வீடு பூட்டி வச்சுருக்கீங்க, பாம்பு பல்லி கூட உள்ள நுழைய முடியாது, ஆனால் பின் ரூமுக்கு போக மாட்டீங்க. அந்த பயத்தாக்குதல்லாம் காணாமல் போயிடும். இந்த பயத்தாக்குதல்லாம் காணாமல் போயிடும். பவர் கட் ஆச்சுன்னா, லிஃப்ட் நின்று போச்சுன்னா, இல்லை நைட்டில் செல்ஃபோன் அடிச்சதுன்னா வர்ற அந்த பயத்தாக்குதல்கள் காணாமல் போயிடும். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இந்த மரணத்துக்குள்ளே போய் வெளியில் வந்தீங்கன்னா, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், மரணத்துக்குள்ளே போய் வெளியில் வந்தீங்கன்னா மரணம் வரும்பொழுது மட்டும் இனிமையாக இருக்கிறது இல்லை, வாழ்க்கை வாழும் பொழுதே அந்த பயத்தினால் தாக்கப்படுவது இல்லாமல் வாழ்வீர்கள். பயத்தினால் தாக்கப்படுவது இல்லாமல் வாழ்வீர்கள். மரணத்துக்கு நல்ல ஆழமாக இன்னொரு புரிஞ்சிக்க வேண்டிய சத்தியம்,
பயத்தை தாண்டி செல்வதற்கான ஒரே வழி பயத்திற்கு உள் செல்வதுதான். அது ஒண்ணே ஒண்ணுதான் வழி. கட்டோபனிஷத்தில் மிக தெளிவாக இந்த சத்தியத்தை விளக்குகிறார்கள். நச்சிகேதன் யமனை எதிர்கொள்ளுகிறான், அவ்வளவுதான். நச்சிகேதன்ற ஒரு சிறுவன் யமனை எதிர்கொள்ளுகிறான். எதிர்கொள்வது மட்டும்தான் வழி, வேற வழி கிடையாது. வேற வழியே கிடையாது, எதிர்கொள்வது மட்டும்தான் வழி. இப்போ பயத்தையும் என்ன பண்ணுங்க, சரி என்ன பண்ண முடியும்? சரி ஒருவேளை நாளைக்கே உங்கள் சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எதாவது பண்ண முடியுமா? வாழ வேண்டியது தான். இப்போ நாளைக்கே யமன் வந்தான்னா, மரணம் வந்தால் என்ன பண்ண முடியும்? போக வேண்டியது தான். இல்லை யாராவது இல்லை இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாரும், நீங்கள் மட்டும் இல்லை நானும் சேர்ந்தே போய் தான் ஆகணும். ஆன்மாவுக்கு கழிவில்லை, நான் எதை நான் உணர்றனோ அது கழிவில்லை. ஆனால் இந்த உடம்பு என்ன தான் ஆகணும், போய்த்தான் ஆகணும். யார் யார் எங்கெங்கே போகணுமோ அது கரைஞ்சி தான் ஆகணும். அதில் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? இதை அப்படியே மூடி மூடி மறைச்சி மறைச்சி அதை பார்க்காமலே வச்சிருந்து வாழலாம். அந்த உண்மையை நேராக பார்த்து அதை வாழ்வதற்கான பக்குவத்தை ஏற்றுக்கொண்டும் வாழலாம். ரொம்ப அழகாக மகாபாரதத்தில் வர ஒரு ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஸ்லோகம். தர்மராஜனை பார்த்து யக்ஷன் கேள்வி கேட்குறான். யக்ஷன்னா ஒரு பூதம் கேள்வி கேட்குது. கதை படிச்சிருந்தே தெரியும். அந்த யக்ஷனுடைய குளத்தில் போய் பாண்டவர்கள் 4 பேர் தண்ணி குடிக்கிறாங்க, இறந்து போயிடுறார்கள். தர்மராஜா குடிக்க போகிறான். அப்போ சொல்கிறான் அவன், யக்ஷன் சொல்கிறான், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு குடிச்சினா நீ பிழைப்ப, இல்லைனா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்கிறான். அப்போ யக்ஷன் கேட்குற கேள்விக்கெல்லாம் தர்மராஜா பதில் சொல்கிறார். யக்ஷ பிரஸ்னம்னு அருமையான சூத்திரங்கள், அருமையான சத்தியங்கள். இன்னைக்கும் மகாபாரதம் தான் உலகத்திலே லாங்கஸ்ட் எப்பிக். உலகத்திலேயே மிக நீளமான பாடல் மகாபாரதம் தான். 1,00,000 ஸ்லோகத்தோடு எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னமும் அதை தாண்டி யாரும் எழுத முடியல, ஒரே ஒருவரால் எழுதப்பட்டது. ஏன்னா அந்த சான்ஸ்கிரிட் லாங்குவேஜோட கிராமர் செட்டப் ஃபஸ்ட்டு சூத்திரத்துலேருந்து கடைசி சூத்திரம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த நடை, மொழி நடை ரொம்ப அருமையான ஒரு சூத்திரம். யக்ஷன் கேட்குறான், கிமாச்சரியம் இதப்பரம், உலகத்திலேயே மிக நாம் சாக மாட்டோம் என்று ஒவ்வொரு ஜீவனும் நினைத்து கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருன்னா போய் பார்த்துட்டு பாவம் செத்து போயிட்டாரு, இவர் என்னவோ காலங்காலமாக இங்கேயே உட்கார்ந்துருக்க போகிற மாதிரியும், அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால பாவம் செத்து போயிட்டா மாதிரியும், அது கூட பிரச்சனை இல்லை. சில நேரத்தில் நம்ம சொந்த அண்ணன் சாகும்போது தான் மணி அடிக்கும். என்ன தந்தி வந்துருச்சு, ஆனால் அதுவும் என்னதான் ஆகும், 2 நாளுக்கு அப்புறம் அவன் வேணா செத்து போயிட்டான், நாம அப்படியே இருக்க போற மாதிரி பேசுவோம். பட்டினத்தார் ரொம்ப அழகா சொல்றாரு, செத்த பிணத்தை கட்டி கொண்டு சாக போகு பிணங்களை அழுகுதடா அப்படின்னு. செத்த பிணத்தை கட்டி கொண்டு சாக போகும் பிணங்கள் அழுகுதடா. ஆழமா புரிஞ்சுக்குங்க. மரண பயத்தை தாண்டுவதற்கான ஒரே வழி அதை எதிர்கொள்வது. இன்னொரு பெரிய பிரச்சனை நமக்கெல்லாம், நான் செத்து போயிட்டேன்னா இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், வீட்டை யார் நடத்துவாங்க, காட்டை யார் நடத்துவாங்க, என் வீட்டம்மாவை யார் பார்த்துவாங்க, குழந்தைங்களை யார் பார்த்துப்பாங்க, கவலையே படாதீங்க, நல்லா அது பாட்டு நடக்கும். நீங்கள் பூவுலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50-60 வருஷம் முன்னாடி இங்கே இல்லாமல் இருந்தீங்க. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உலகம் நடக்காமல் இருந்ததா? பெட்டராக நடந்துட்டு இருந்தது. நம்ம ஜென்ரேஷன் மாதிரி மோசமான ஜென்ரேஷன் உலகத்திலேயே நடக்கலை. உலகத்தோட மிக மோசமான விஷயங்களை நடத்திட்டு இருக்கிறது இந்த ஜென்ரேஷன் தான், இந்த 100 வருஷம் ஜென்ரேஷன் தான். குளோபல் வார்மிங் இருக்கிற அத்தனை அட்டூழியங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாமெல்லாம் வரதுக்கு முன்னாடி பூமி நல்லா இருந்தது, நாம் போன அப்புறமும் நல்லா இருக்கும், நல்லா கவலையே படாதீங்க. நாமெல்லாம் ரொம்ப நினச்சிட்டு இருக்கிறோம், ஐயோ நான் இல்லைனா எப்படி நடக்கும், திடீர்னு பூமி அப்படியே விழுந்துருச்சுன்னா என்ன ஆகிறது. நம்ம நினச்சிருக்கோம் நம்ம தலைமையாக தான் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கணும். டூ செல்ஃப் சென்டர்டாக வாழறோம் இல்லையா? அதனால் பிறக்கிறது முடி நடந்துட்டு இருந்தது இல்லையா, அதே மாதிரி நடக்கும், கவலையே பட வேண்டாம். ரொம்ப அழகாக திருமூலர் சொல்கிறாரு, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் முழுகி நினைப்பொழிந்தனரே, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு
நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. ரொம்ப அழகா சொல்றாரு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுவாங்க. அது என்ன, உங்களை நினைச்சு அழறாங்கன்னு நினைக்காதீங்க, அவங்க துக்கத்தெல்லாம் நினைச்சு அழறாங்க. சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த துக்கத்தெல்லாம் நினைச்சு அழறது. அதனாலதான் பாருங்க, யாருன்னே தெரியாத ஒரு கிழவி செத்து போனா கூட கிராமமே ஒன்று சேர்ந்துருது பாருங்க. இருக்கும் பொழுது அந்த கிழவிக்கு தண்ணி கொடுத்துருக்க மாட்டார்கள், தண்ணி கூட கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லை, யாருன்னு தெரியாது. போன அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரே கூட சேர்ந்து என்ன பண்ணுறது, அழறது. அது ஆக்சுவலாக வேற ஒன்றும் இல்லை, அழறதுக்கு ஒரு சான்ஸு. அதுக்காக என்ன பண்ணுறது, ஊரெல்லாம் சேர்ந்து உட்காந்து அப்படியே குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அதை பாட்டெல்லாம் பாடி, ஆத்தா விட்டுட்டு போயிட்டியே, கூப்பிட்டுருந்தா கூடியே போயிருப்பீங்களா? ஒரு 2 தரம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சு அப்புறம் என்ன பண்ணுறது, மூக்கை செஞ்சு தொடச்சிட்டு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டீசென்ட் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருக்காங்க. நானே 2-3 மரணங்களை பார்த்தேன், டெத்தெல்லாம் பார்த்தேன். ஒரு 2 நிமிஷம் குனிஞ்சு குனிஞ்சு எந்திரிச்சோன்னு இடுப்பு வலிக்கும் போல இருக்குது. அப்புறம் நிம்மதியாக உட்காந்துடுறாங்க. அப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துட்டு, என்ன ஆச்சு, உன் மருமகன் எவ்வளோ வட்டி வாங்கிட்டு வந்தா, இந்த கதையெல்லாம் பேசுகிறாங்க. இந்த புடவை எங்கே வாங்கினேன் எல்லாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, கொல்லை பக்கமாக காஃபி இருக்குது, போய் குடிச்சிட்டு வந்துரு, எல்லாம் பண்ணுறாங்க. யாராவது ஒரு புது ரிலேட்டிவ் வெளியூர்லேருந்து வந்தாங்கன்னா வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவருக்கு ஷோ காமிக்கிறாங்க. மாமா விட்டுட்டு போயிட்டாங்களே பார்க்கலையா. அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அப்படியே கர்ச்சி வச்சுட்டு, நான் நினைக்கிறேன் உண்மையில அவங்களுக்கு வர சிரிப்பு அடக்கிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வெளியே தெரியாமல் அப்படியே கர்ச்சி வச்சு. இல்லை, நீங்கள் ஆனஸ்டாக சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சாவு வீட்டுக்கு போகணுன்னு சிரிப்பு வந்திருக்கு, அதை மறைச்சிருக்கீங்க, கை தூக்குங்க பார்க்கலாம். பாருங்க பாருங்க, நம்மெல்லாம் அழறோன்னு நினைச்சு அந்த அம்மா படுத்திருந்தா அது உண்மையிலேயே போனோம்தான். இதுதான் உண்மை. பாருங்க, இதுதான் உண்மை. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. நீங்க என்ன வேணா பேர் வச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய வெல்நோன் ஃபிகரா இருக்கலாம், செலிபிரிட்டியா இருக்கலாம். பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு. போனால் எப்போ எடுக்கிறாங்க அதான் கேட்பாங்க. பிணம் என்று பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, சூரையங்காடு சுடுகாட்டுக்கு சுட்டிட்டு, நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தனரே. தலையில் குளிச்சு எந்திரிச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த வீட்டில் நடுக்கூடத்தை துடைக்காமல் தொங்கிக்கிட்டு இருக்கிற உங்கள் படத்தை தவிர வேற எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க ரொட்டீன் அவங்க பாட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. துடைக்காம நடுக்கூடத்தை தொங்கிக்கிட்டு இருக்கிற படம் மட்டும்தான் டிஃபரன்ஸாக இருக்கும். இல்லை, போட்ட அந்த பழைய மாலை காஞ்சி போன அந்த மாலை கழட்டாமல் இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால ஒன்றும் பெருசாக டென்ஷன் எடுத்து வாழற அளவுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. கவலைப்படாமல் ரிலாக்ஸ்டாக இருங்க. நம்முடைய மரணத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் ரிலாக்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுங்க. என்ன ஆக போகுது, வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ட்ரையல் பார்த்துடலாம், வேற ஒன்றும் இல்லை. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஜாலியாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா ஸ்ட்ராங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜாலியாக ரிலாக்ஸ்டாக உள்ள நுழைஞ்சிங்கன்னா, ரொம்ப டென்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ்ஸோடலாம் நுழையாதீங்க. ஒன்றும் நீங்கள் கவலையப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக உள்ள நுழைங்க. அந்த உங்களை உள்ளே எடுத்துகிட்டு போய் அந்த அனுபூதியை உங்களுக்கு கொடுத்து வெளியில் எடுத்துகிறது ஏன் வேலை. அது நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் பண்ண வேண்டியதில்லைன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக, சரி இப்போ என்ன பண்ணுறது, செத்துத்தான் போவோம், வேற என்ன தான் பண்ண முடியும். ஐயோ 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 ஐயோ, வீட்டை விட்டு வந்துட்டனே, வீட்டை மாட்ட சொல்லாமல் வந்துட்டனே, தியானம் பண்ண கூப்பிட்டாருன்னு நினச்சி வந்தனே, சரி என்ன பண்ணுறது. அப்படியெல்லாம் சொன்னாலும் கடைசியில் என்ன தான் பண்ணி ஆகணும், சாவு தான், செத்து தானே ஆகணும். ஏதாவது பண்ண முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுங்க, சரி என்ன பண்ணுறது, வந்துட்டோம், போய்த்தான் ஆகணும். ஆனால் அந்த உள்ளே போகும்பொழுது என்னாவும் அந்த அடி வயிறு உழுக்கும். அந்த அடி வயிற்றுலேருந்து அந்த சுவாதிஷ்டானம், அந்த அட்ரினலின் ரிலீஸ் ஆகிறது, பயம் கிளம்பும். ஐயோ வேண்டாம் வேண்டாம், எந்திரிச்சு போயிடலாம், இதெல்லாம் நமக்கு எதுக்கு. இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் என் வீட்டம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணி இங்கே அனுப்பினான்னு.
ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புனாலே